திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் ஒரு கீழ்கண்ட 6 இலக்குகளை செயல்படுத்தும் நோக்கத்தோடு திருநெல்வேலி சரக காவல்துறையினர் செயல்படுவார்கள். 1. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். 2வதாக, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு ஏதாவது குற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான விரைவான நடவடிக்கைகளை ஏற்படுவது எங்களது 2வது இலக்குகளாக வைத்துள்ளோம். போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 4வதாக, மாணவர்களிடையே சாதிய வேறுபாடுகளை இல்லாத சூழலை ஏற்படுத்தும் வகையில் சமூக நல்லிணக்கத்தினை மேம்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 5வது, சமூக வலைதளங்கள் மூலமாக வதந்திகளை பரப்பி சமூக நல்லிணக்கத்திற்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற எண்ணம் கொண்டவர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 6வதாக, சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குகின்றதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய முதல் முயற்சி. அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சொல்லியிருக்கீங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இது எல்லாமே ஒரு மையமா திருநெல்வேலி மாவட்டனாலே மதுவால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருள்ன்றது நம்ம சொல்லியிருக்கீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலங்களில் 717 கடைகள் அகற்றப்பட்டதா அரசு சொன்னாங்க. ஆனா இன்னும் சில கடைகள், அறிவிக்கப்பட்ட கடைகள் அகற்றப்படாம குறிப்பா சிட்டிக்குள்ள வராதவங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ரூரலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. நேற்று கூட சீதப்பட்டினம்ல குடிபோதையில ஒரு 6 பேரை வெட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால ஆலங்குளத்துல குடிபோதை மட்டும் கஞ்சால ஒரு 6 பேர், ஒரு 10 பேரை வெட்டினதா இது கூட சம்பளம். எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்போ நம்ம எஸ்பிஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதற்கு எத்தகைய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதற்கான முயற்சியில் கட்டாயம் ஏற்படுத்தும். சார், குற்றங்களை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் சில சமயங்களில் மனித உரிமைகளை மீற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மீறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் பல்வேறு குற்றவாளிகள் இன்னும் சுதந்திரமா வெளியே நடமாடிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது சார். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தையும் நான் மனசில் வச்சுக்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்கிற சூழலை எடுத்துக்கொண்டு அவரோட நான் திரும்பி ஒரு கலந்து ஆலோசித்து உங்கள் பாயிண்ட்டை நான் எடுத்துட்டு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நம்ம சரியாக பண்ணிடுவோம். சார், சொன்னதுதான் தனி மனித மோதல்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அது சிறப்பாக காவல்துறை கையாண்டு வராங்க. உடனே கைது நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா அந்த தனி மனித மோதல்களை பொது வெளியில சமுதாய மோதல்களா மாற்றக்கூடிய பழக்கம் இப்ப சமீப காலமா அதிகரிச்சிருக்கு. நாங்குநேரியில் ஆரம்பிச்சு இப்ப கடைசியா நடந்த சீதப்பட்டினம் வரைக்கும் 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை. ரோட்ல போறவங்க எல்லாம் தாக்குறது. இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை கட்டாயமாக பண்ணிக்கலாம். மிக நன்றி உங்களை சந்திச்சதுக்கு. தேங்க்யூ சார்.